அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, எங்களோட வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய பழைய மாணவர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தமிழாக்கள் சார்பாக நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்களோட வீட்டு பக்கத்துல தானே, அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பார்த்தான். C'est mon voisin qui va prendre le. Il habite dans le même immeuble que moi. நீங்க படிக்கிற ஸ்கூல் கொடி இல்லையா? இல்லை, நான் இங்கே படித்தேன். இல்லை பரிசுத்தான் ஒரு அவரோட தள்ளி ஒரு பிளானோட வந்து நான் அவரை வாழ்த்துகிறேன். என்னென்னு சொன்னால் அவர் மட்டும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, உறவுகளை எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து அதாவது பாரிஸ் 20 வந்து தர்ஷன் செல்வராஜா வந்து ஒலிம்பிக் தீவத்தை ஏற்றி கொண்டு போக போகிறார். அதாவது நேற்று தொடங்கிட்டு பாரிஸில் வந்து அந்த ஒலிம்பிக் தீவம் வந்து பாரிஸை வந்து அடைஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கு தான் வந்து தர்ஷன் செல்வராஜா வந்து அந்த தீவத்தை வந்து எடுத்து கொண்டு போக போகிறார். அதைத்தான் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்களோட உறவுகளோடு வந்திருக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பேர் இங்கே ரெடி ஆகி கொண்டிருக்கணும். வேறு வேறு அமைப்புகளும் வந்து இங்கே வந்து செஞ்சு கொண்டிருக்குது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சிறுவர்கள் அதாவது தமிழ் கராத்தே நினைக்கிறேன் கூடிய தமிழாக்கள் வந்து இதை பார்க்குறதுக்காக வண்டி கூடியிருக்கணும். மற்றது ஃப்ரெஞ்சு ஆக்களும் வந்து கூடியிருக்கணும். பெரிய பாதுகாப்போட வந்து ஒலிம்பிக் தீவம் வந்து கொண்டு இருக்குது. அதாவது தர்ஷன் செல்வராஜா வந்து ஒலிம்பிக் தீவத்தை கொண்டு வந்துருக்கிறார். இங்கே பாருங்க பாருங்க, போலீஸ் பாதுகாப்புகளோட ஒலிம்பிக் தீவம் வந்து கொண்டு இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து நம்மட அதாவது தர்ஷன் செல்வராஜா வந்து ஒலிம்பிக் தீபத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து கொண்டு செல்ல போகிறார். அதை பார்க்குறதுக்கு நிறைய தமிழ் மக்கள் வந்து வந்திருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமா? மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எங்களை வந்து அவர் வந்து எங்களோட தமிழ் மத்திய மகாவித்தியாலய வவுனியா மத்திய மகாவித்தியாலய பழைய மாணவன் தான் என்ற ரீதியில் நாங்கள் அவர்கிட்ட சுய முயற்சியால் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறதால நாங்கள் அவரை மேலும் கௌரவப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இங்கே வவுனியா மகாவித்தியாலயத்தில் ஒரு குரூப் என்ன பழைய மாணவர் இவர் தலைவர், நாங்கள் தான் உறுப்பினர். அப்போ இவரை ஊக்குவிக்கணும் ஒரு நோக்கத்துக்காக பழைய மாணவர்கள் ரீதியில் அவரை பெருமைப்படுத்த 11,000 பேரில் இலங்கை தமிழன் இப்படி ஒலிம்பிக் தீபம் வைத்துற எங்கள் சகல தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பெண்மைக்குரிய விடயம். அதை நாங்கள் வரவேற்க ஊக்குவிக்கிறதுக்காக சமுதாயத்துக்கு இன்னும் ஒரு இது ஊக்குவிப்பார். அவர் அகதி அந்தஸ்து பெற்று இங்கே நாட்டில் நடைபெற்ற இனக்கலவரம் காரணமாக அகதி அந்தஸ்து பெற்று இங்கே வந்தவர் வந்தும் அவர்கிட்ட சொந்த முயற்சியினால் ஜனாதிபதிக்கு பகை கொடுக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்று அவற்றை உழைப்பை பாராட்டாமலும் இருக்க இல்லாது அந்த நீதியில் அதே மாதிரி எல்லா தமிழரும் வர வேணும் என்ற வாழ்த்துறதுக்காக நாங்கள் சமூகம். மற்ற இதை பார்க்குற தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதே மாதிரி தரிசனம் மாதிரி ஒவ்வொரு தமிழனும் வர வேண்டும், முயற்சிக்க வேணும், இதே மாதிரி சாதனை படைக்க வேணும் என்றதான் எங்களுடைய. மற்றது இது மூலமாக உங்களோட தர்ஷனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, எங்களோட வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய பழைய மாணவர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவர் மூலமாக எங்களுக்கு வாழ்த்துக்கள் இருக்கு, எங்கள் மூலம் அவருக்கும் வாழ்த்துக்கள் இருக்கு. ஓகே, நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. யூடியூப் சேனலுக்கு எங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஃப்ளேம் வந்து சரியான பாதுகாப்புல தான் வருது. ஏனென்றா தெரியும் தானே, தற்போதைய நாட்டு நிலைமைகளுக்கு வந்து இப்படி பாதுகாப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. அதாவது இந்த பிரான்ஸில் வந்து இந்த ஒலிம்பிக் வாங்கி மட்டும் உலக நாடுகளிலிருந்து போலீஸ் வந்திருக்கணும். பஸ்ஸில் இருந்து வாருங்க. ஒலிம்பிக் தீபத்தோட வந்து விளங்க போகிறார். இங்கே தான் இங்கே பாருங்க, அதை விட்டு வெளியே போயிடாது. இங்கே தான் வந்து நின்று போட்டு எடுக்க போகிறேன். பாருங்க, எல்லா மக்களும் உள்ள போய் போட்டோ எடுக்கிறோம். Salut tout le monde, bonjour à vous tous les amis.
மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. இந்த வழியால தான் போக போகிறேன். Bonjour mesdames. Pourquoi vous êtes là? Parce que c'est mon voisin qui va prendre le... Il habite dans le même immeuble que moi. Il m'a envoyé une invitation, alors je suis venue. Il est venu en France quand il était très jeune. Il a beaucoup travaillé. Il s'est accroché. Il s'est accroché à son travail et l'envie de réussir. Et il y a parfaitement réussi. Ça fait longtemps que vous connaissez Darshan? Non, parce qu'il habite chez moi depuis 2 mois seulement. Voilà. பாருங்க, இப்போ அம்மையார் வந்து சொல்லியிருக்கிறா வந்து இவையோட அப்பார்ட்மெண்ட்டு கீழே தான் அவர் இருந்தவர் 2 மாதம். அவரை பற்றி நிறைய வாழ்த்து எல்லாம் சொல்கிறேன். Qu'est-ce que vous voulez dire à Darshan à ce moment-là? Je peux le féliciter et qu'il voit que je suis là. Il m'a envoyé l'invitation pour le remercier de m'avoir invité. Est-ce que vous avez déjà goûté le baguette de Darshan? Mais bien sûr. Quelle question. அவையோட பானை வந்து அவள் வந்து டேஸ்ட் பண்ணனான்னு கேட்குறேன். Il était comment alors? Est-ce que vous pouvez expliquer avec le mot culinaire? Elle est délicieuse. Ah, spécial, ah d'accord, vous goûtez pas. Je prends des pains spéciales aux céréales, au levain, je suis exigeante. Voilà. Okay. Merci madame. Avec plaisir, monsieur. பாருங்க, வந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே பாதுகாப்பு ஆக்களோட வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். உள்ளே போய் அவரோட வேலை போகிறேன். இது 100 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயம் வந்து இனி அடுத்த முறை எப்படி நடக்குமென்று தெரியாது. பாருங்க, இப்போ வந்து மாறுது, தீபம் மாறிக்கொண்டிருக்கு. இப்போ வந்து தீபம் வந்து கை மாறிட்டுது தர்ஷன்லேருந்து. குழந்தைகளோட எல்லாம் தர்ஷனை வாழ்த்துறதுக்காண்டி வந்திருக்கணும் பல பேர். அக்கா, அங்கேருந்து வந்திருக்கிறீங்க? ஷெல்லிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஷெல்லிலேருந்து இன்றைக்கு என்னத்துக்காண்டி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு எங்களோட தர்ஷன் தேவராஜா இந்த தமிழ் ஆள், எங்களோட ஆள். இவ்வளோ காலத்தில் ஒரு தமிழர் வந்து இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுறன்றது ஒரு பெரிய விஷயம். என்ன கண்டிப்பாக இவ்வளோ காலத்தில் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதே இல்லை. இது வந்து ஒரு பெரிய சான்ஸ். அதை பார்க்கணும் நேரன்றதுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க? அப்போ இல்லை, ஹஸ்பண்ட் ஒர்க், நானும் பிள்ளையும் வந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு பிள்ளை அவ்வளோ தூரம் இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க வேக்கன்ஸ் டைமுக்கு. அவன் பெரிய ஃபேனாக வந்திருக்கிறான். நல்ல ஒலிம்பிக் உடுப்பு போட்டிருக்கிறா ஒலிம்பிக் தீபத்தோட. என்ன பேர்? அனிஷா. அக்காட பேர் என்ன? என் பேர் தீபா. இங்கே பிறந்த நீங்க? நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இந்த இடம்? நான் ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னா. ஜாஃப்னா. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது இங்கே வந்து. அப்போ அவட்ட பானை வந்து நீங்கள் சுவைச்சிருக்கிறீங்க? நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அப்போ அது கிட்ட தான் இருக்குது அவட்ட பான். அவனி கம்பேத்தால தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நான் அதை டெஸ்ட் பண்ணணும் தான், டேஸ்ட் பண்ண விருப்பம் தான் எனக்கு. நான் சான்ஸ் கிடைச்சதுன்னா கட்டாயம். அப்போ உங்களோட வாழ்த்துக்களை வந்து நீங்கள் இந்த காணொலி மூலமாக தர்ஷனுக்கு சொல்லலாம். தர்ஷன் எங்களுக்கு எங்களோட தமிழாக்குற சார்பாக நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இப்படி இன்னும் பல பேர் இப்படி முன்னுக்கு வரணும். நாங்கள் வாழ்த்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி அக்கா. பாதுகாப்பு கருதி வந்து வாகனத்தில் ஏறி வந்து அவர் போயிருந்தாங்க. அது இப்போ வந்து நாங்கள் கதைக்க இல்லாத கொஞ்சம் நேரம் தான் விட்டவே மக்கள் கூட்டம் வேண்டபடியால் பெருசாக நாங்கள் கதைக்க இல்லை. எங்களுக்கு தமிழன்ற இதில் நாங்கள் பெருமைப்படுறோம். அவரை நினைச்சு அப்படி இந்த நாட்டில் அவர் முதல் தடவையாக எங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார். இது யாருக்கும் கிடைக்காது. 100 வருஷத்துக்கு பிறகு ஒலிம்பிக் நடக்குது பிரான்ஸ் நாட்டில். அதிலே அவர் தமிழ் உறவுக்கு கிடைச்சிருக்கின்றக்கு எங்களுக்கு மட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறோம். வரலாற்று பதிப்பில் நீங்களும் வரலாற்றில் ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா தரிசனாலாம் இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு ஸ்ரீலங்கா நாட்டுக்கு எங்களுக்கு
எங்களுக்கு எங்களோட தமிழுக்கு ஒரு பெருமையை எடுத்து வந்திருக்கிறாரு. அப்போ என்ன அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த காணொலி மூலமா? அவர் இன்னும் மென்மேலும் வளர வேணும். இந்த வர்த்தக பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த இதை ஒழுங்கு பண்ணினார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹெர்சன் இன்னும் மென்மேலும் இன்னும் பல சாதனைகளை படைக்கணும். அவர்கிட்ட பானை சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா? அப்போ உங்களோட வீட்டு பக்கத்தில் தானே? அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பாந்தான். ஆமாம், நீங்கள் வாங்க, நான் பான் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களா? பான் சொக்கலா எல்லாம் நாங்கள் ருசிச்சிருக்கிறோம். எங்களோட வீடு பசிச்ச உடனே ஓடிடுவோம் அங்கே பான் எடுத்து. ஓகே, நாங்கெல்லாம் பார்க்க போகிறோம். நன்றி காணொலியில் வந்ததுக்கு. நன்றி. ஓகே. இது என்ன கொடி? இது என்ன கொடி? எனக்கு தெரியாது. சித்தாடு ஸ்கூல். சித்தாடு. நீங்கள் படிக்கிற ஸ்கூல் கொடி இல்லையா? இல்லை, நான் இங்கே படித்தேன். கொடியல் வந்து மற்றது, அதாவது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய ஒன்றியத்திலிருந்து வந்து இந்த கொடி வந்து காட்டினோம். நம்மளோட தர்ஷன் வந்து வவுனியாவில் தான் படித்தவராம். அந்த மகா வித்தியாலய குழுவில் இருந்து வந்து அவை வந்து அதற்கு ஆதரவு கொடுக்க நிறைய பேர் வந்திருக்கணும். அதான் அவையோட கொடியல் பாருங்க எப்படி இருக்காங்க. நீங்களும் இந்த அமைப்பில் இருக்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கி தமிழ் மக்களுக்கு? எங்கள் ஈழத்தமிழர் இன்றைக்கி ஒலிம்பிக் தீவு அமைத்த போகிறார். அதை பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களோட பேரனோட வந்திருக்கீங்க. பேட்டன் வந்து கராத்தே இதில் இருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த இடம்? நீங்கள் ஃப்ரான்ஸில் கிரையில் இருந்து வந்திருக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க தர்ஷனுக்கு இந்த காணொலி மூலமாக? எங்களோட மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி எல்லாரும் ஒலிம்பிக் தீவத்தை போல எல்லாரும் வெல்லும். ஒலிம்பிக் தீவத்தை எல்லோரும் எல்லாரும் வெண்டு தமிழ் மக்கள் எல்லாரும் நல்லா எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும். அப்போ ஊரில் எந்த இடம் நீங்கள்? நாங்கள் வீட்டில் மூளை. ஓகே. அப்போ தர்ஷனுடைய பக்கெட் சாப்பிட்ருக்கிறீங்களா? போய் வாங்கி என்ன சாப்பிடல? ஓகே. நன்றி. வந்து தர்ஷனை வர வைக்கிறதுக்காக வேண்டி நிற்கணும். இந்த இடத்துல வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து கூடியிருக்கணும். அதாவது தர்ஷன் செல்வராஜா தீபத்தை என்றதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய தமிழ் மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறோம். மற்றது இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற விளையாட்டு அமைப்பில் இருந்தும் வந்திருக்கணும் மக்கள். கராத்தே, மற்றது இது ஃப்ரான்ஸ் தமிழர் கல்வி நிலையம்னு சொல்லி அமைப்புகளும் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இங்கே வந்து என்னென்னா தர்ஷன் என்கிற ஒரு தமிழகத்து மகனவரால் அவர் வந்து பேக்கெட் எல்லாம் செய்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். அந்த வகையில் வந்து இன்றைக்கு அவர் வந்து ஒலிம்பிக் அந்த டோச்சை வந்து இங்கே இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு கொண்டு வருவார். அதில் நாங்கள் எல்லாரும் நாங்கள் பெருமைப்படுவோம். அந்த விஷயமாக தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். உங்களோட அமைப்பு மூலமாக வந்து அவை வாழ்த்துறதுக்காண்டி வந்திருக்கிறீங்க. உங்களோட அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லலுமா உங்களால்? நாங்கள் வந்து ஜனாதிபதி நாங்கள் வந்து 86 பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அதை விட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இப்போ எங்களோட ஒரு தமிழர் வந்து ஒலிம்பிக் தீவத்தை முதல் தடவை ஏந்துறது பரிசில் வந்து எப்படி அவையோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு? நாங்கள் எல்லாமே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் முழு பேருக்கும் அறிவிச்சிருக்கிறோம். அவைகளுக்கு இன்றைக்கு சில பேருக்கு வேலி அதனால் வேலையெல்லாம் போயிட்டது. பள்ளிக்கூடங்கள் வெக்கேஷனில் போயிட்டு கூட பேர் வெக்கேஷனில் போயிட்டோம். அதனால் வேலையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நிச்சயமாகவே எங்களோட ஒரு தமிழ இந்த ஒலிம்பிக் இதை ஏற்றுறதுன்றது தமிழர் எல்லாருக்கும் பெருமை உண்டு. நிச்சயமாக பெருமை. இப்படி எல்லாரும் இப்படியான இதுகளில் வந்து முன்னுக்கு வர வேணும்ன்றது தான் எங்களோட ஒரு நிறைய பேர் வந்து இருக்கணும். ஆனால் அது வெளிவரப்படாமல் இருக்குது. என்ன அது வெளிவந்து எல்லாரும் வந்து இதை மாதிரி செய்யணும், ஏதாவது நாட்டுக்காக வேண்டி செய்யணும். அப்போ வந்து ஃப்ரான்ஸ் நாடு வந்து இப்படி எங்களோட அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரான்ஸ் அது நிச்சயம் என்னென்ன, அதாவது வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து கணக்கு வேற்றுமையான ஆட்கள் எல்லாம் வேற்றினங்கள் கூட இருக்கலாம். அல்ஜீரியன்ஸ் இருக்கலாம், மொரோக்கன் இருக்கலாம், ஆப்பிரிக்கன் நாடு இருக்கலாம், எங்களோட நாட்டுக்காரர் இருக்கலாம். அப்போ கட்டாயமாக அவைகள் எங்களுக்கான ஒரு இதுகளை கொடுத்துத்தான் இந்த நாட்டு மக்கள் போலயே எல்லா மக்களையும் வந்து அவை பார்க்கறது வந்து ஒரு பெரிய விடயம் மாதிரி தான் பார்க்கலாம். அந்த விஷயத்தில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அப்போ என்ன தர்ஷன் செல்வராஜாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நாளில்? நான் அவரை வாழ்த்துகிறேன். என்னென்னு சொன்னால் அவர் மட்டும் இல்லை, இன்னும் இப்படி கனவேர் வந்து
இந்த இதுகளை செய்ய வேணுமென்றது என்னுடைய எங்களோட ஒரு பள்ளிக்கூட சார்பாக நாங்கள் அவரை வாழ்த்துக்கிறோம். நீங்களா இந்த அமைப்போட இதை மெயினால் இல்லாட்டி? இல்லை, நாங்கள் வந்து 45 பேர் இருக்கிறோம். அதில் 9 பேர் நிர்வாகிகள், குழுவின் உறுப்பினர். அதில் ஒரு ஆள் நான். ஓகே அண்ணா, நன்றி 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 நன்றி. வேறுங்க இவை தான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், அது மாதிரி நிறைய மக்களும் வந்திருக்கணும். அவற்றையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அப்படி இருக்குது. மற்றது இவர் வேறு ஒரு பிளானோட வந்திருக்கிறார். அதை நான் கட்டாயம் சொல்ல வேணும். என்ன பிளான்? அவர் அந்த ஒலிம்பிக் தீபம் ஏந்தேக்க அதை பறிக்கிற யோசனையோட வந்திருக்கிறார். தான் அவ்வளோ காவல் இருக்குது. இல்லை, பறிச்சுத்தான் ஒரு காவலோட சொல்லி ஒரு பிளானோட வந்திருக்கிறார். என்னன்னு தெரியாது. வரையக்கா கொஞ்சம் நாங்கள் கவனமா, பெரிய செக்யூரிட்டி வேற பின்னாலெல்லாம் போலீஸ் எல்லாம் நீங்க பிடிச்சு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. எல்லாரும் இவருக்கு இவரோட எல்லாம் அந்த மாதிரி. மற்றது வந்து பரவாயில்ல, தரிசனம் கேட்டால் தருவேன். இங்கே ஒரு பக்கம் வந்து சிங்கள கொடிகளும் வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. சிங்கள மக்களும் வந்து பார்க்கணும். ஆனால் இங்கே நிற்கல, அது முதல்ல நின்று முடிஞ்சிட்டுது. சிறிய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படியே ஒலிம்பிக்ஸில் வந்து நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா அவங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எடுத்து போய் காட்டுறேன். இப்போ வந்து 14ஆம் தேதி தொடங்கின ஒலிம்பிக்ஸ் தீபம் வந்து பாரிஸ் முழுக்க சுற்றி வந்துட்டு மற்ற வேறு இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் போகுது. போயிட்டு 26ஆம் தேதி வந்து ஒலிம்பிக் தொடங்குகிற நேரத்தில் வந்து இங்கே வந்துடும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. நீங்கள் முதல் தடவை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.